ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ உங்கள் வாத்தி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன லெசன் பார்க்கணும்னா 10th வந்து சாப்டர் 6ல் இருக்கிற எக்ஸாம்பிள் 6.22 பார்க்குறது 22 ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த பாட்டம் அண்ட் டாப் ஆஃப் ஏ டவர் ஃபிக்ஸ்டு அட் த டாப் ஆஃப் ஏ 30 மீட்டர். ஓகேவா? என்ன கொஸ்டின்னா, ஒரு பில்டிங்கு, அந்த பில்டிங் மேலே ஒரு டவர் இருக்குது. ஓகேவா? நான் இப்போ கிரவுண்ட்லேருந்து இங்கே கீழேருந்து பார்க்குறேன்னா, இந்த கிரவுண்ட்லேருந்து நான் இங்கே கீழேருந்து பார்க்குறேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்மளே இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இங்கே நிற்கிறேன். ஓகேவா? இங்கே வந்து இங்கேருந்து இந்த பில்டிங் மேலே செல்ஃபோன் டவரில் இருக்கும் பார்த்தீங்களா? செல்ஃபோன் டவரை வச்சுக்கோங்க. செல்ஃபோன் டவரில் ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க, கீழே ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க, மேலே ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க. நான் வந்து 2 பேருமே பார்க்குறேன். கீழே இருக்கிறவரை பார்க்கும்போது 45 டிகிரி கோணத்தில் பார்க்குறேன். இதே மேலே இருக்கவங்கள பார்க்கும்போது 60 டிகிரி கோணத்தில் பார்க்குறேன். ஓகேவா? அந்த பில்டிங்கோட ஹைட் வந்து 30 மீட்டர்னு எனக்கு தெரியும். ஓகேவா? இப்போ வந்து நான் யோசிக்கிறேன், இப்போ பில்டிங்கோட ஹைட் வந்து 30 மீட்டர்னா அதுக்கு மேலே இருக்க டவரோட மீட்டர் எவ்வளோ? அதுதான் கொஸ்டினே. ஓகேவா? மேலே இருக்க டவரோட ஹைட் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, மேலே டவருக்கு கீழே வந்து ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க, டவருக்கு மேலே ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க. டவர் கீழே வேலை செய்கிறவங்க வந்து நம்ம 45 டிகிரின்னு பார்க்குறோம், மேலே இருக்கவங்க 60 டிகிரி. இந்த டவரோட ஹைட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் கொஸ்டின். ஓகேவா? எப்பயும் போல் ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸ்லாம் எழுதிக்கலாம். ஓகேவா? லேட் AB building of tower, building height வந்து 30 meter and AC tower height வந்து H. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கோணம், அந்த முக்கோணம் வந்து BPA வந்து கோணம் BPA 45 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து BPC வந்து 60 டிகிரி. ஓகேவா? இப்போ வந்து என்ன கொஸ்டின், டவரோட ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு வந்து புக்கில் வந்து 60 டிகிரி தான் ஃபஸ்ட் எடுத்திருப்பாங்க. நான் வந்து 45 டிகிரி எடுக்கிறேன். 45 டிகிரி எடுத்தால் அதோட கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. நான் எடுக்கிறேன், பாருங்கள், உங்களுக்கு புரியும், கன்ஃபார்ம் புரியுது. ஓகேவா? உங்களுக்கு எந்த மெத்தட் இருக்குது ஈஸியாக இருக்குதோ அந்த மெத்தட் போடுங்க. புக்கில் வந்து ஃபஸ்ட்டு 60 டிகிரி எடுத்திருப்பாங்க, நான் வந்து 40 டிகிரி எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ 45 டிகிரியா, நீங்கள் அந்த பெரிய முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா, மேலே டாப், அதை வந்து எடுக்காதீங்க. இப்போ சின்ன முக்கோணம் மட்டும்தான் தெரியும் பார்த்தீங்களா? இப்போ இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். ஓகேவா? இதில் 45 டிகிரி, இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்தேன்னா ஆப்போசிட் சைடு, இது அர்ஜென்ட்டு, இது வந்து ஹைபோசன்ஸ். ஓகேவா? ஹைபோசன்ஸ் தேவையில்லை. ஓகேவா? இப்போ வந்து ஆப்போசிட் சைடு கொடுத்துட்டாங்க, அர்ஜென்ட்டாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஏன்னா அர்ஜென்ட் கண்டுபிடிச்சா மட்டும்தான், இது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஹெச் கண்டுபிடிக்க முடியும். அந்த 60 டிகிரியில் அடுத்து நெக்ஸ்ட் இது போடும்போது நம்மளுக்கு இந்த அர்ஜென்ட் கன்ஃபார்ம் தேவை. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிபி கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு அந்தாண்ட 60 டிகிரி அந்த இதில் போய் போடலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பிபி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டேன் தீட்டா எத்தனை டிகிரி? 45 டிகிரி. ஆப்போசிட் சைடு வந்து 30 மீட்டர் பை அர்ஜென்ட் வந்து நம்ம பிபின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? டேன் 45 டிகிரியோட மதிப்பு என்ன? 1. 30 பை பிபி. பிபி இங்கேயே இருக்கட்டும். இந்தாண்ட பொசிஷன் என்ன ஆகும்? வகுத்தில் இருக்கிறது பெருக்கல் ஆயிரும். அப்போ 1 × 13 13. பிபி என்ன? 13 மீட்டர். ஓகேவா? அதோட டிஸ்டன்ஸு நம்ம நிற்கிறதுக்கும் இந்த பில்டிங்கோட டிஸ்டன்ஸும் 30 மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பெரிய முக்கோணம் எடுக்கிறோம். ஃபுல் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். ஃபுல் ட்ரையாங்கிள் வந்து கோணம் 60 டிகிரியா, இதுக்கு ஆப்போசிட் சைடு இதுவா, ஆனால் வந்து நம்மளுக்கு 30 மீட்டர் தான். அதுக்கு மேலே இருக்க டவர் நம்மளுக்கு தெரியாதுல்ல, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்னன்னு வச்சுக்கணும்னா 30 + ஹெச்னு வச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும். அப்போ இது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து அர்ஜென்ட். ஆப்போசிட் பை அர்ஜென்ட் என்ன, நம்ம 30 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ அதை வச்சு நம்ம போடலாம். டேன் தீட்டா ஆப்போசிட் பை அர்ஜென்ட். ஓகேவா? ஆப்போசிட் என்ன? 30 + ஹெச். ஓகேவா? அர்ஜென்ட் என்ன? இருங்க, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இது போட்டுக்கலாம். ஆப்போசிட்னா பிசி. ஓகேவா? பிசி பை
பிபி. ஓகேவா? பிசிலேயே 2 பகுதி இருக்குது. பிஏன்னு ஒன்று, அப்புறம் ஏசின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? பை பிபி. இப்போ பிஏன்னு 30, அதுக்கப்புறம் ஏசி என்ன ஹெச், பிபி என்ன ஏற்கனவே நம்ம இப்போ தானே கண்டுபிடிச்சோம் 30 மீட்ரு. டேன் 60 டிகிரி. டேன் 60 டிகிரியோட மதிப்பு என்ன? √3 பை 30 ப்ளஸ் ஹெச் பை 30. ஓகேவா? இப்போ ஹெச் மட்டும்தான் இந்தாண்ட இருக்கணும், இது எல்லாமே இந்தாண்ட கொண்டு வரும். நான் உங்களுக்காக ஒவ்வொன்றா கொண்டு வரேன். √3 13 இந்தாண்ட வகுத்தில் இருக்கிறது இந்தாண்ட வந்தால் என்னாவும் பெருக்கல் ஆயிரும். ஓகேவா? ஈக்குவல் டு 30 ப்ளஸ் ஹெச். அடுத்து 30 √3 ஹெச் இந்த ஹெச் மட்டும் இந்தாண்ட இருக்கணும், 30 இந்தாண்ட கொண்டு வரும் என்னாவும் ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆயிரும். அப்போ -13 ஹெச். ஓகேவா? இப்போது 30 வந்து 2 பக்கமும் இருக்குது, அப்போ 30 வெளியே கொண்டு வந்துடலாம். √3 - 1. நம்ம போன சம்லேயே பார்த்துருப்போம். √3யோட மதிப்பு என்ன? 1.732 -1 ஈக்குவல் டு ஹெச். ஓகேவா? அதே மாதிரி மைனஸ் பண்ணணும். ஓகேவா? மைனஸ் எப்படி பண்ணுவோம்? இங்கே வைக்கணுமா? இங்கே வைக்கக்கூடாது. ஓகேவா? இங்கெல்லாம் 0 தான் வரும். 0.1 இங்கே தான் மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? 2 3 7 0 வந்துடும். ஓகேவா? அப்போது 13 into 0.732 ஈக்குவல் டு ஹெச். அடுத்து உங்களுக்கு இதையும் நான் பெருக்கியே காட்டிடுறேன். 13 0 0 0 0. அடுத்து 2 into 3 6, 3 into 3 9, 7 into 3 21. 2 வந்துடும். 0 ஏற்கனவே இங்கே 2 இருக்குது, அப்போ 2 வந்துடும். 0 6 9 1 2. அடுத்து இங்கே 3 ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வச்சுருக்கா, அப்போ இங்கே 3 ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வைக்கணும்ல. அப்போ என்ன ஆகும்? 21.96 ஹெச். ஹைட் என்ன? 21.96. அப்போது ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ therefore the tower of height is 2196 மீட்டர். மீட்டர் போடல, மீட்டர் போட்டுக்கோங்க. மீட்டர்லாம் போட்டுருணும். ஓகேவா? மீட்டர் சென்டிமீட்டர்னு இருந்தால் கூட போட்டுருங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.